ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். கண்மணி அன்புடன் அப்படிங்கிற தொடரில் இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மணிக்கும் வெண்ணிலாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டமே இருக்குது. வெண்ணிலா வந்து எப்படியாவது கண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு அன்பு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவை காதலிச்சார். அப்போ வெண்ணிலா வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை காதலிச்சதுனால எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் தினேஷ் பொல்லாதவன்னு தெரிஞ்சவொடனே இப்போ வந்து அன்பு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாங்க. ஆனால் வந்து அன்புக்கு வந்து இப்போ கண்மணி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. உண்மையிலேயே கண்மணி ரொம்ப நல்லவ அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவ கூட சந்தோஷமாக வந்து குடும்பம் நடத்துகிறாரு. ஆனால் அந்த குடும்பத்தை வந்து வேணும்னே கெடுத்து அவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டை தன்னுடைய வீட்டில் கொண்டு வேற வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் இப்படி இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வேணும்னே வந்து அவங்க அம்மா தம்பி அவங்கெல்லாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ணன் அவங்கெல்லாம் எப்படியாவது இதுக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து வெண்ணிலாவுக்கு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா அப்படி சொல்கிறாரு. அம்மா வந்து இன்றைக்கி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் அம்மாலாம் வராங்க. அப்போ வெண்ணிலா கூட்டு வந்து பொன் பார்க்க வைக்கிறாங்க. பொன் பார்த்து இவளுக்கு எப்படியா கல்யாணம் பண்ணி அனுப்பிடுவோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு இவங்க வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியில் போகக்கூடாது, அன்பு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. இதில் வந்து ஜெயிக்க போகிறது யார், கண்மணியா வெண்ணிலாவா அப்படின்னு தான் வந்து ஒரு பரபரப்பாக வந்து ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கண்மணி தான் ஜெயிக்க நினைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பாட்டி இருக்காங்க, மருமகள் வந்து 2-3 பேர் இருக்காங்க. இப்போ வெண்ணிலா வந்து ஜெயிக்க போகிறாங்களா அப்படின்னு யார் ஜெயிக்கிறாங்கள பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி அப்படிங்கிற சீரியலை வச்சு பார்க்க போகிறோம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மகாநதி அப்படிங்கிற சீரியலில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரி விஜய் வந்து ஒரு வழியாக சேர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவேரி வீட்டில் பிரச்சனை வந்தது. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பாட்டி வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா காவேரி வந்து தன்னோட வீட்டுக்கு வரவும் மாட்டா, அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கா, விஜய் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம எதுக்காக வந்து அவளுக்கு கல்யாணம் மாதிரி பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே சமயம் அவங்க அம்மா வந்து 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காவேரியோட அம்மா வந்து வேணும்னே 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது, நீ டைவர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பிரித்து இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்குறதில்ல, வாழக்கூடாது அப்படின்னு தான் வந்து ஒரு பெத்த அம்மாவே தன்னுடைய பொண்ணை வாழக்கூடாது நினைக்கிறது இந்த நாடகத்தில் தான் வந்து நம்ம பார்க்க முடியுது. எப்படி இருந்தாலும் சரி, கோடி ரூபா கொடுத்தாலும் சரி, நகை கொடுத்தாலும் சரி, தன்னுடைய பொண்ணு வாழணும் அப்படின்னா ஒரு தாய் வந்து நினைப்பா. ஆனால் இந்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு கோடீஸ்வரன் பாசமாக இருக்கான், இருந்து என்ன காரணம் தெரியல, வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய அம்மாவோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்காம காவேரியும் தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஜயை விட்டு விலகி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி பாட்டி வந்து வீட்டுக்கு வராங்க. விஜயும் எவ்வளவோ சொல்லியாச்சு. அப்போ வந்து வயத்தில் வேற குழந்தை வர உண்டாயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அப்பா வேறு வேணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காவேரி அம்மா பேச்சு கட்டு விஜய் இப்போலாம் வந்து மதிக்கிறதே இல்லை, விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வேண்டாம், கல்யாணம் பண்ணி கொடுத்தது வேண்டாம்னு சொல்லி விஜய் போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காவேரிக்கு வந்து அவரோட அருமை வந்து விஜயோட அருமை வந்து புரியலை. அவர் வந்து பாசமாக இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே வந்து என்னாச்சு இன்னைக்கு பாட்டி வராங்க. டைவர்ஸ் பேப்பரை காட்டி இதில் கையெழுத்து போட்டு இனிமேல் நீ வந்து இந்த வீட்டு பக்கம் நீ வரவும் மாட்டேங்கிற, என் பையன் வாழ்க்கையை வந்து அநியாயத்துக்கு கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவாது வந்து பார்த்தீங்கன்னா என் வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து பாட்டி வந்து ஏற்றுப்பாங்க, வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அம்மாவே எப்படி சமாதானப்படுத்திடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து கணவன் குழந்தை தான் முக்கியம் இருக்கணும், தன்னுடைய அம்மா வந்து முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அம்மாவிட்ட கேட்காம தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இன்றைக்கி வந்து அம்மா பேச்சு தான் கேட்பாங்களா, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து தெரியல. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க, நீ கையெழுத்து போட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னென்னா காவேரி வந்து உண்மையை சொல்லணும். இந்த இடத்துல நான் குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பாட்டி எதிர்ப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லுவாங்களா, இல்லை கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னு பரபரப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த சீரியல் வந்து நல்லா போகணும் அப்படிங்கிறதா டேரக்டர் வேணுனே விஜயும் காவேரி பிரித்து வைக்கிறாரு. அப்போ தான் டிஆர்பி ரேட் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே பிரித்து வைக்கிறாருன்னு நல்லதாக தெரிஞ்சு பார்க்கலாம்.